ஹலோ வெல்கம் டு அடங்கப்பா ஹாஹா சமையல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு அல்வா தான் செய்ய போகிறோம். அதாவது ஸ்கூல் விட்டு குழந்தைங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. அந்த சமயத்தில் நான் வந்து இன்றைக்கி வந்து சிம்பிளாக வந்து ஒரு அல்வா செஞ்சுருக்கேங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சு ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி செய்யலான்றதையும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அந்த பவுலில் பார்த்தீங்கன்னா நான் 1/2 கப் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து எடுத்துக்கிட்டேங்க. இப்போது இது கூடவே நான் வந்து 1 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா 1/2 கப் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. இதோட அளவு வந்து சரியாக இருக்கும். இப்போது தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா வந்து ஒரு விஸ்கு ஒன்று வச்சுட்டு நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு கடாயில் நான் வந்து 1 கப் வந்து சர்க்கரை எடுத்துக்கிறேங்க. என்கிட்ட 1 கப் வந்து சர்க்கரை இருக்கிறதுனால நான் வந்து 1/2 கப் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ 1 கப் வந்து சர்க்கரைக்கு நான் வந்து 1 கப் வந்து தண்ணி விட்டுக்கிறேங்க. நீங்கள் வந்து 1/2 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க, சரியான அளவாக இருக்கும். இப்போது இந்த சர்க்கரை வந்து நல்லா வந்து கரைஞ்சி வரணும். இதில் வந்து பாகுபாகம் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. நல்லா சர்க்கரை வந்து கரைஞ்சி வந்தாலே போதுங்க. பாருங்கள், நல்லா சர்க்கரை கரைஞ்சிட்டு இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கிற இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து இதோட வந்து சேர்த்துக்கலாங்க. குறைவான தீயில் வந்துட்டு நம்ம வச்சுக்கிட்டு தான் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்க்கணும். இல்லைன்னா நமக்கு வந்து உடனே வந்து கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம ஊற்றின உடனே சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா அழகாக வந்து கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். பாருங்கள், கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்காக தான் சொன்னால் நான் வந்து 1/2 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு. நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கும் சரி இல்லை சர்க்கரைக்கும் சரி 1/2 கப் வந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து நல்லா மினுமினுன்னு கிடைக்கும். நல்லா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் நம்ம வேகிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது கூடவே நம்ம வந்து ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் வந்து ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் தான் வந்து சேர்க்குறேன். உங்களோட ஃபுட் கலர் வந்து நீங்கள் எந்த கலர் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம் தாங்க. இப்போது அந்த ஃபுட் கலர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம வந்து எப்படி இருக்குன்றதையும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து ஒரு 5-6 டீஸ்பூன் வந்து நெய் வந்து வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம அந்த நெய் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து நல்லா நெய் வந்து மேலே திரண்டு வரும், நமக்கு கடாயில் வந்து ஒட்டாமல் இருக்குங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம கிண்டி எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இன்றைக்கி வந்து அல்வா வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸ்கூல் போயிட்டு வீட்டுக்கு வந்தாங்கன்னா குழந்தைங்க வந்து ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னு கேட்குறாங்க. அதனால் நான் வந்து சிம்பிளாக இன்றைக்கி கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்துச்சு, அதனால் வந்து செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூடவே நம்ம வந்து ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாங்க. ஏலக்காய் வந்துட்டு நான் வந்து சர்க்கரையில் வந்து நல்லா பொடியாக அரைச்சி இதோட வந்து சேர்த்துக்கிறேங்க. இப்போ இந்த சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கிறேங்க. இந்த லெமன் ஜூஸ் வந்து நம்ம சேர்க்கறதுனால நம்மளோட அல்வா பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ரிச்சான டேஸ்ட்டில் கிடைக்கும். நல்லா அந்த இனிப்பை வந்து தூக்கி கொடுக்கும், நல்லா சூப்பராக இருக்குங்க. இப்போ அந்த லெமன் ஜூஸை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக நெய் வந்து நான் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ அந்த நெய் வந்து நல்லா திரண்டு வர அளவுக்கு நம்ம வந்து இல்லை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும். நமக்கு வந்து கடாயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட வந்து ஒட்டக்கூடாது, அந்த அளவுக்கு வந்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஃபைனலாக வந்து நான் சுத்தமாக வந்து எல்லா நெய்யுமே வந்து ஊற்றிட்டேங்க. இப்போ எல்லாத்தையும் ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட அல்வா வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் பாதாம் முந்திரி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையுமே வந்து சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குறைவான பொருளை இன்றைக்கி சிம்பிளாக ஒரு அல்வா வந்து செஞ்சாச்சு. நீங்களுமே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட அளவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து 1/2 கப்புக்கு வந்து 1 கப்பு தான் தண்ணி விட்டேன். நீங்கள் வந்து 1/2 கப் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப்பு சர்க்கரைக்கு நீங்கள் வந்து 1/2 கப் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. இதோட அளவு வந்து ரொம்பவே சூப்பராக பர்ஃபெக்டாக வரும். நான் வந்து சர்க்கரை 1 கப் இருக்கிறதுனால பொருளை வந்து எல்லாத்தையுமே வந்து குறைச்சிக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து சூப்பராக அல்வா வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போது ஒரு கண்டெய்னரில் நான் வந்து முந்திரி பாதாம் வந்து சேர்த்துட்டேன். கொஞ்சோண்டு வந்து நெய் தடவிக்கிட்டேங்க. இதை நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இதை லைட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம டேப் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு கீழே வந்து நல்லா செட் ஆயிரும். கொஞ்சம் நமக்கு வந்து கட்டியாக இருக்கிறதுனால கீழே வந்து நமக்கு ஓட்டை வந்து விழ ஆரம்பிக்கும். அதனால் நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது வந்து 1/2 மணி நேரம் நமக்கு வந்து டைம் எடுத்துக்கும். ரொம்ப வந்து டைம் எடுத்துக்காது. நம்ம வந்து கெட்டியாக வந்து செஞ்சுருக்கிறதுனால சீக்கிரமாக வந்து நல்லா செட் ஆயிருங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட அல்வா வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்படியே வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிடலாம். ரொம்பவே ஈஸியாக வந்து விழுது பார்த்தீங்களா. இப்போது நம்மளோட அல்வா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு குறைவான பொருளை இன்றைக்கி அல்வா வந்து ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களுமே வந்து கண்டிப்பாக வந்து குறைவான பொருளை வந்து ட்ரை பண்ணலாம். இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு சர்க்கரை தேவை அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கூட சர்க்கரை எடுத்துக்கோங்க. நான் வந்து 1 கப்பு அளவுக்கு தான் சர்க்கரை வந்து எடுத்துக்கிட்டேன்.
இப்போது நம்ம ஸ்கூல் விட்டு குழந்தைங்க வர டைம் ஆயிடுச்சு. அதனால நான் அவசரமாக செஞ்சு வீடியோ வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களுமே கண்டிப்பாக வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதனோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றது மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட அடேங்கப்பா ஆஹா சமையலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட அல்வா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக குறைவான பொருளை பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியாச்சு. இந்த அல்வா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, பாய்.